ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்வாடேஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான். என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே லின்னோட ஃப்ரெண்ட் கேர்லி இருக்கால, அவள் வந்து நான் வந்து ப்ராஜெக்டை சூப்பராக முடிச்சிட்டேன், என்னோட ப்ராஜெக்ட் வந்து நல்லா சேல் ஆகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நீயும் கிறிஷும் என்ன பண்ணுறீங்க? நீ மட்டும் தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, கிறிஷ் வந்து சும்மா தான் அந்த மாதிரி உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கான், ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு லின் சொல்கிறான். நீ என்ன சொன்னா கேட்கவா போற? ஃப்ரெண்டை சூஸ் பண்றதுல நீ மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்க அப்படின்ட்டு அவ வந்து பெருமிச்சு விடுறா. கிறிஷ் வந்து ஓரக்கனால லின்னை பார்க்குறான். இதை லின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவன் திரும்பிக்கிறான். நானா எதுவும் நினச்சிக்கிட்டேனா, இல்லை கிறிஷ் வந்து உண்மைக்குமே என்னை பார்த்தானா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து திங்க் பண்ணுறான். ஸ்கூலும் முடியுது. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது லின் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கிறிஷ் தோள் மேலே கை போடுறான். கிறிஷ் வந்து அந்த கையை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணிடுறான். நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க? என்னோட கை வந்து உடஞ்சிரும் போல அப்படின்னு சொல்ல, ஓ நீ தானா அப்படின்ட்டு கிறிஷ் கேட்குறான். ஆமாம் நான் தான். இந்த ஸ்கூலில் என்னை தவிர வேற யாரும் உன் தோள் மேலே இவ்வளோ தைரியமாக கை போடுவா அப்படின்ட்டு லின் கேட்க, இப்போ எதுக்காக என்னை பார்க்க வந்தா அப்படின்ட்டு கிறிஷ் கேட்குறான். லின் வந்து இவனை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, நீ தானே ஃபென்சிங் கற்றுக்கணும்னு சொன்ன, உனக்கு வேணானா போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள கிறிஷ் வந்து இவனோட கையை பிடிச்சிக்கிறான். நம்ம எங்கே போய் இதை லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கிறிஷ் கேட்குறான். நான் உனக்கு என்ன நார்மலாக டீச் பண்ணுவேன்னு நினச்சியா? நானும் வந்து சின்ன பையன் தான், தெரியும்ல. கிறிஷ் வந்து இவனோட கையை பார்க்குறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை வந்து கெட்டியாக பிடிச்சிருக்காங்கல்ல, கை கோத்து நிற்காங்க. அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு நான் அவனை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். ஒரு குயட் பிளேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், க்ரௌடாக இருக்க இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதனால அந்த மாதிரி நிறைய பீப்புள் இல்லாத இடமா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு லின் சொல்ல, வண்டியில் ஏறு அப்படின்ட்டு கிறிஸ் சொல்கிறான். அவனோட சைக்கிளில் வந்து லின்னும் ஏறிக்கிறான். நான் வந்து நினச்சி பார்த்தது கூட இல்லை இவனோட சைக்கிளில் வந்து உட்காருவேன்ட்டு. போன லைஃப்பில் வந்து இவன் எப்போவுமே காசில் மட்டும்தான் வருவான் அப்படின்ட்டு இவன் திங்க் பண்ணிகிட்டே வர, அப்படி போகும்போது ஒரு கல்லெத்தி அந்த சைக்கிள் வந்து லைட்டாக ஷேக் ஆகுது. இவன் பயத்தில் கிறிஷை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறான், ஹக் பண்ணுற மாதிரி. கிறிஷும் வந்து அப்படி ஹக் பண்ண உடனே பிரேக் போடுறான். அச்சச்சோ, இவனுக்கு வந்து டச் பண்ணா, மற்றவங்க டச் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காதே, இப்போ என்ன அடிக்க போகிறானா, பயத்தில் கையை தூர எடுக்கிறான். கீழே இறங்க அப்படின்ட்டு கிறிஷும் கோவமாக பேசுகிறான். நீ என்ன பண்ண போற, என்ன அடிக்க போறியா அப்படின்ட்டு இவன் நல்லா ஹக் பண்ணிக்கிறான். நம்ம வர வேண்டிய இடம் வந்துடுச்சு, கீழே இறங்க அப்படின்ட்டு கிறிஷ் சொல்கிறான். அவன் கோவமாலாம் இல்லை, அவனோட ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ளஷ் ஆகி இருக்கு. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி பார்க்குறான். இந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பிளேஸ் வந்து வேற ஒரு மேங்கால வரும். அதுலேயும் அந்த கப்புள்ஸோட ஃபேவரட் ஸ்பாட்டாக வந்து அது இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. லின் வந்து கீழே இறங்கி பார்க்குறான். இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன உட்டன் ஃப்ளோராக இருந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்மக்கிட்ட தான் ஸ்வாடு எதுவுமே இல்லையே, அதனால இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு லின் வந்து கிறிஷ் கிட்ட கேட்க, உனக்கு டீச்சர் ஃபஸ்ட்டு எது சொல்லி தந்தாங்களோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிறிஸ் சொல்கிறான். அப்போ நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஸ்வாடை வச்சு சல்யூட் பண்ண சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு லின் சொல்லிட்டு அந்த பொசிஷனில் நிற்கிறான். அந்த பொசிஷன் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஃபென்சிங் அப்படிங்கிறது நோபல் பீப்புளுக்கானது, ரிச்சாக இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை, இது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு பின்னாடி அவனோட ஷேடோ, அதாவது போன லைஃப்பில் அவன் எப்படி இருந்தானோ அதுக்கான ஷேடோ வந்து இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஷ் வந்து கண் கொட்டாமல் இவனே பார்க்குறான். எல்லாத்துக்குமே அவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல்னு இருக்கும். அதே மாதிரி கிறிஷோட ஸ்டைலை வந்து லின் அவனுக்கே சொல்லி கொடுக்குறான். கிறிஷோட சைன் வந்து அவனை மாதிரி நல்லா ஷார்ப்பாக எலகண்டாக இருக்கும், ஃபியர்ஸாகவும் இருக்கும். அதே டைமில் அவன் வந்து அவனோட ஆப்போனண்ட்டை எப்போவுமே சல்யூட் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஆப்போனண்ட் கையில் இருக்கிற அந்த ஸ்வாடை மட்டும்தான் சல்யூட் பண்ணுவான். கிறிஷும் வந்து அதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுறான். அவனுக்கு பின்னாடியும் அவனோட ப்ரீவியஸ் லைஃப்பில் அவன் இருந்திருப்பான்ல, அந்த பிக்சர் வந்து ஷேடோவாக இருக்கும். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒலிம்பிக்கே 2வது போன மாதிரி இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இவன் அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். கிறிஷ்கிட்ட சொல்கிறான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ ஒன் டே இந்த வேர்ல்டுலே பெரிய சாம்பியன் ஆவ அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னால் முடியும் அப்படின்ட்டு கிறிஷும் வந்து சொல்கிறான். நான் உனக்கு சம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். லின் வந்து கிறிஷ்க்கு சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லி கொடுக்கும்போது 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. அந்த டைமில் கிறிஷோட காதெலாம் அப்படி ரெட் கலரில் இருக்கு, ஃப்ளஷ் ஆகி ரெட் கலரில் இருக்குது. அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.